ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise God. Hallelujah. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா, கல்வாரி இரத்தத்தால் எங்களை கழுவி மீட்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி வருகிறார். நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா. ஹalleluya. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே. மறவாத தெய்வம், ஆராதனேச, மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், என்னை மறவாத தெய்வம், மாறாதனேச, மகிமைக்கு பாத்திரரே. உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹalleluya. நன்றி அப்பா. ரேப்ராகா பரமலா தரபரா ஷபரகா பரம. ஹalleluya. மை துதிக்கிறோம். ரேப்ராகா பலபரா ஷபரகா பலபரி பலா தரப. அப்பா, மை உயர்த்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரேப்ராகா பலபரா ஷதரபரபரதரன. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நன்றி அப்பா. ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சொல்லுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை
ஆராதனை உமக்கு ஆராதனை. சேராபீன்கள் கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சொல்லுமா, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமேகாவுமானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நன்றியப்பா, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மெய் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மெய் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரையும் மீட்கும் பொருளாக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ரே பிராகா ஃபரா பாலா பாரா பாராகா பாரி ஃபலா தரா ஷபராகா பாலா பாராகா லே பிராகா ஃபலா பாரா தரா பாரா ஷபராகா பாரி பாலா தரா பாராபா. நன்றியப்பா. ஹல்லேலூயா. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயம் தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நன்றியப்பா, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மை துதிக்கிறோம். ஊரா பரா கபலா பரா ஷதரா பரி கபலா பரி மண்டி. நல்ல அந்நிய பாஷையில லெப்ரா கஃபரா பலா தரா பரா கபலி பரா துரா பரா ஷபரா கபலா பரா. நன்றியப்பா. ரே பிராகா ஃபரா பாலா பராகா பரா ஃபலா தரா பரா ஷபரபா. அப்படி கேளுங்க கேளுங்க. ரே பிராகா ஃபலா பரபா. நல்ல அந்நிய பாஷையில லே பிராகா ஃபலா தரா பரா ஷிபா. ஆவியில நிறைஞ்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்படி லே பிராகா ஃபலா தரா ஷபராகா பரா ஃபலா தரா பரிகா பலா தரா பரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நன்றியப்பா. ரே பிராகா ஃபலா பரா ஷதரா பராகா பா. glory glory. ரே பிராகா ஃபலா பரா தரா பரா ஷபராகா பலா பரிகா பரா. நல்ல அந்நிய பாஷையில ரே பிராகா ஃபலா பரா ஷபராகா பலா பராகா பலா துடாபா. லே பிராகா ஃபலா பரிகா பலி பலா தரா பரிகா பலபா. ஆகாய அதிபதிகள் வான மண்டல பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவோம். அப்படியே ஆவியில நம்ம ஜெபிச்சு அந்த கிரியைகள் எல்லாம் எரிச்சு ஜெபம் எரியட்டும் எரியட்டும். இந்த ஜெபத்துக்கு தடையா இருக்கிற எல்லா கிரியைகள் எரியட்டும். ரே பிராகா ஃபரா பாலா பராகா பரா ஃபலா தரா பரா ஷபராகா பா. லே பிராகா ஃபரா பாலா துரா பராகா பாலா பரிகா பரபா. glory. நல்ல அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில ஃபயர். ஹோலி கோஸ்ட் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர். லே பிராகா ஃபலா பரிகா பாலா தரா பரிகா பா. துதி நாடையினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். துதி நாடையை அணிந்து கொண்டிருக்கிறார். ரே பிராகா ஃபலா
rika baraba. Glory, glory, மகிமை 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 மகிமை. ஷபரக மகிமை வேகமாய் அவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ரேப்ராகா ஃபலபா ரகா பலபா ரிகா பரபா லதரபா ஷபரகபா. Glory, 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 மகிமை மகிமை. ஒரு புது அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். புது பலத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். லேப்ராகாபா. எல்லா வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய எல்லா வல்லமையினால் நாம் நிரப்பப்படணும். அவருக்கு ஏராளமான வல்லமை உண்டு, அவரிடத்தில் ஏராளமான மகிமை உண்டு. எல்லா வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொன்னார். இப்போ நம்ம ஜெபமணி அந்த கிருபையை வாங்குங்க, கிருபையை பெற்றுக்கொள்வோம். எல்லா வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க. ரேப்ராகா ஃபலபா ரகபா லபா ரிகபா. உம்முடைய எல்லா வல்லமையினால் ரேப்ராகா ஃபலபா ரகபா நிரப்புங்க 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 நிரப்புங்க. லோஃப்ரோகா ஃபலபா ரஷபா ரகபா லபா ரிகபா ரிபா. எல்லா கட்டுகள் எரியுது 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 எரியுது. லோஃப்ரோகா ஃபலபா ரஷபா ரகபா லபா ரிகபா. ட்ரெஸ் வச்சு செய்யப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியைகள் எரியுது எரியுது, நெருப்பா எரியுது. அக்கினி, ஃபயர் ஃபயர் ஃபயர். ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர். ரேப்ராகா ஃபலபா ரிகபா லபா ரகபா லபா. எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகள் எரியுது எரியுது. அக்கினி அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. புது பலன் புது பலன் புது பலன் புது பலன். லேப்ராகா ஃபலபா லபா ரகபா லபா ரிகபா லபா ரிபா லபா. லேப்ராகா ஃபலபா ரிபா லதரபா ரபா. கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள். ஆமென் ஆமென். அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ரேப்ராகா ஃபலபா அணிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ரேப்ராகா ஃபலபா ரகபா. glory glory. நிரப்புங்க 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 டாடி, நிரப்புங்கப்பா நிரப்புங்க. இன்னும் இன்னும் ஆழத்துக்குள்ள, பிதாவின் ஆழத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க, குமாரனுடைய ஆழத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க, ஆவியானவருடைய ஆழத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க. லஃப்ராகா ஃபலபா ரகபா லபா ரிபா லதரபா. ரூஃப்ரோகா ஃபரபா ரஷபா ரகபா லபா ரிகபா. லேஃப்ரோகா ஃபரபா லதரபா ரிபா லபா ரிகபா. லேப்ராகா ஃபலபா ரிபா லதரபா ரகபா லபா. லூஃப்ரோ ஷபா ரகபா. நல்ல அந்நிய பாஷையில ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க, அந்நிய பாஷையில துதிக்க துதிக்க துதிக்க. அடுத்த வல்லமை, அடுத்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல ஊத்திட்டே இருக்கிறார், ஊத்திட்டே இருக்கிறார், ஊத்திட்டே இருக்கிறார். Receive it, take it. லப்ராகா ஃபலபா ரகபா லபா ரிகபா ரிபா லபா ரகபா. இதுவரை இருந்த லெவல் இல்ல, இது அடுத்த லெவல், அடுத்த லெவல், next level anointing. Rēbrākā falabā rākābā labā rākābā labā. Lūfrūkā falabā rībā lākābā rībā labā rabā. ஓ கோலியாத்தை முறியடிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார், ஊற்றி கொண்டு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க. ரேப்ராகா ஃபலபா ரகபா லபா ரிகபா. ரூஃப்ரூகா பரஃபா லபா ரிகபா லபா லதரபா ரகபா. லூஃப்ரூகா ஃபலபா ரிபா லதரபா ரிகபா ரிபா லதரபா. பலன் அதிகரிக்க அபிஷேகம், பலன் அதிகரிக்கிற அபிஷேகம், உங்கள் வருமானங்களை அதிகரிக்கிற அபிஷேகம், செழிப்பின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். பொருளாதாரத்தில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் எரிக்கிறார், எரிக்கிறார், எரியட்டும். ஃபயர் ஃபயர். லோ ஃப்ரோகா ஃபலமா ரதா ரபா ரஷபா ரகபா. லோ ஃப்ரோகா ஃபரபா லதா ரபா ரஷபா ரகபா. லேப்ராகா ஃபலபா ரிபா லதா ரபா ரிகபா. பிரேக் எவ்ரி செயின். எல்லா சங்கிலிகள் எரியுது எரியுது எரியுது, எல்லா கட்டுகள் எரியுது, கடன் என்ற கட்டுகள் எரியுது, எல்லா கட்டுகள் எரியுது எரியுது. வருமானங்களை தடை செய்கிற பொல்லாத வலு சர்ப்பங்கள் எரியுது எரியுது. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி விழுது. ஒவ்வொரு மேல தேவ அக்கினி விழுது. இயேசுவின் ரத்தம் நெருப்பா இறங்குது இறங்குது இறங்குது. glory glory glory. லப்ராகா ஃபரபா லதரபா ரஷபா ரகபா லபா ரிகபா ரபா. லப்ராகா ஃபலபா ரிபா லதரபா ரபா. இதுவரை காணாத மகிமை, இதுவரை காணாத ஆழங்களுக்குள்ள கர்த்தர் அழைத்து செல்கிறார். இதுவரை நிறைவேறாத ஆசைகள், மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். இந்த அபிஷேகம் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றும். கர்த்தர் சிலருக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். glory glory glory. சிலருக்கு
ஆயத்தம் என்னும் பாதரட்சை கர்த்தர் போடுகிறார் போடுகிறார் போடுகிறார். லே பிராகாபா ரிபாலாதா ரபா ராகாபா லிபாலாதா ரபா ராகாபா லோ ஃப்ரோகாபா லபா ரிகாபா லபா ரிபா. glory glory glory. தானியேலை சிங்க கெபியிலே சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அவனுக்குள்ள இருந்து அவனை பாதுகாத்த அந்த அபிஷேகம், அந்த பாதுகாப்பின் அபிஷேகம் இப்பொழுது கர்த்தர் நிரப்பி ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற அந்த வானவில் இருக்கிற அந்த 7 விதமான மகிமையினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். உங்களை பின்தொடர்ந்து வந்த எல்லா சர்ப்பங்களையும் கர்த்தர் அடித்து விரட்டுகிறார். எல்லா சத்துருக்களை அடித்து விரட்டுகிறார். எல்லா சாபங்களை எரிக்கிறார். முறிகிறது. ஃபயர் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர். ரேப்ரா காபா லாபா. கால்களை கண்ணியில சிக்க வைக்க செய்யப்பட்ட எல்லா கிரியைகள், மாந்திரிய கிரியைகள் எரியுது எரியுது. ஃபயர் fire rabraka falaba raka balaba ribalata raba raba. glory glory. தொழில முடக்க செய்யப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியைகளை எரியுது 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 எரியுது. rabata raba raka balaba raka balaba raka ba lebraka falaba rika balata raba rasha baraka ba lofroka baliba raka ba. கழுத்து எலும்பை முறிக்க செய்யப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியைகளை எரியுது 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 எரியுது. fire abraka falaba raka balaba rika balaba lo rosha kaparaka balaba rika balaba. நிச்சலால அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ரோ ஃப்ரோகா balaba rika balaba raka balaba. glory 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 glory. மகிமை 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 மகிமை. ஓ rafa tara shata raka balaba raka ba lo froka bariba lata raba raka balaba எசபேல்களை அழித்த அந்த எகுவுக்குள்ள செயல்பட்ட அந்த அபிஷேகம், எசபேலின் ஆவிகளை அழிக்கிற அபிஷேகத்தால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஓ ராகாபா லாபா ராகாபா ராகாபா லாபா ரிகாபா. சிசராக்களை அழிக்கிற அபிஷேகத்தால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ரேமா காதா ராபா ராகாபா லாபா ராகாபா ரதுரா ரேமா மாதா ராஷாபா ராகாபா லாபா. எல்லா மந்திரவாதங்களை எரிக்கிற அபிஷேகம் எரிக்கிற அபிஷேகம் கர்த்தர் ஊற்றிக் கொண்டு இருக்கிறார் ஊற்றிக் கொண்டு இருக்கிறார் ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். சிலருடைய பிராணனை கர்த்தர் அழிவிலிருந்து இப்பொழுது மீட்டு எடுக்கிறார் மீட்டு எடுக்கிறார் மீட்டு எடுக்கிறார். லோ ஃப்ரோகாபா ரிசீவ் இட் டேக் இட். கிறிஸ்துவின் ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன் நித்திய ஜீவன். ஓ லபா ராகாபா லபா ராகாபா லபா ராகாபா. glory glory glory. மகிமை 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 மகிமை. ஷபா ராகாபா லபா ராகாபா ரோஃபோ ரபா ஷபா ராகாபா லபா ரிகாபா லதா ரபா ராகாபா ரோஃபா ராகாபா லபா ரிகாபா ரிபா லதா ரபா. விக்கிரக கோட்டைகள்ல கர்த்தருடைய அக்கினி விழுது அக்கினி விழுது நொறுங்கி போகுது. ஃபயர் ஃபயர் ஃபயர். அக்கினி அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது. ஓ ராஃபா ரபா ராகாபா லபா ராகாபா. glory glory. அக்கினியாய் கர்த்தர் இறங்குகிறார் அக்கினியாய் இறங்கி இருக்கிறார். ரேப்ரா காபா லபா ரஷா ரபா ரபா. glory ரபா ரஷா ரபா. ஹalleluya. ரபா 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 ரிபா. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நீரம்பி வாலியுதே. சொல்லுங்க. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நீரம்பி வாலியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாமே பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுங்க. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஷபரபர கபரபல தரபர ஷபர கபல பரி பலபா. glory glory. ரேப்ரா ஃபலபா ரகபர ஃபலதர. அப்படியே ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஜெபாவின் ஆளுங்களை நிரப்புங்கப்பா. கிருபை நாவினா
மன்றாட்டின் ஆவினால் நிரப்புங்கப்பா, மனதுருக்கத்தினால் நிரப்புங்கப்பா. ஓ கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபாவினால் நிரப்புங்கப்பா, ஜப அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. Glory, hallelujah. Rebraka farabala tarabara shabaraba. ஜபமேகம் இறங்கணும், எழுப்புதல் மழை பொழியணும், என் தேச எல்லையெங்கும் மன்றாடி ஜெபிக்கிறேன், திறப்பின் வாசலில் நின்று. கேள் சொல்லுங்க, மன்றாடி ஜெபிக்கிறேன், திறப்பின் வாசலில் நின்று. நன்றி அப்பா, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரேப்ரமலா தரஷா பரகா. Thank you Jesus, thank you Lord. ரேப்ரகா ஃபலபரி பலா தரபரஷா பரம. நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க போறோம். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமலையாய் இறங்க வேண்டுமே. இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமலையாய் இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழை. மன்றாடி ஜெபிக்கிறேன், திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று. புதர்வர்கள் புதர்விகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. புதல்வர்கள் புதல்வியர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாய். வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை. மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பில் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று. அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் இருந்து. அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் இருந்து. அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். பேதர்கள் பவுல்கள் ஸ்தேவான்கள் பிலிப்புகள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும். பேதர்கள் பவுல்கள் ஸ்தேவான்கள் பிலிப்புகள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும்
அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாச ஊற்றுங்க ராஜா, ஊற்றுங்க பாரியாக்கா மானாரியாக்கா பாராக்கருவா, ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. இன்றைக்கு அதிக சில குறிப்புகள் ஜெபிக்க போற. முதலாவதாக இன்றைக்கு பல இடங்கள்ல வெள்ளங்கள், அதிகமான மழைகள், இதுவரை பெய்யாத மழைகள், அளவுக்கு அதிகமான, அதாவது சாதாரண இயல்பை காட்டிலும் அதிக மழை இன்னைக்கு பெய்ந்திருக்குது. நிறைய இடங்கள்ல வெள்ளங்கள், நிறைய கேம்ப் அமைச்சு நிறைய பேர் தன்னுடைய உடைமைகளை இழந்திருக்காங்க. பொருள் சேதங்கள், உயிர் சேதங்கள் அந்த அளவுக்கு தெரியல, ஆனா நிறைய பொருள் சேதங்கள். ஆண்டு ஒவ்வொருவரையும் பாதுகாக்கணும். அதே போல இந்த தண்ணீர்கள் இன்றைக்கு பாசனத்துக்கு, விவசாயத்துக்கு மறையா போகாம கடல்ல போய் வேஸ்டா கலக்குது. ஒவ்வொரு மழையோடையும் ஒவ்வொரு வருஷமும் இந்த இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தண்ணீர்களை மழை காலத்தில் பெய்கின்ற இந்த தண்ணீரை சேமித்து வைத்து அது அந்தந்த நிலங்களுக்கு, விவசாய நிலங்களுக்கு, அந்தந்த நிலங்கள் இருக்கின்ற ஆறுகளுக்கு, ஏரிகளுக்கு, அந்தந்த ஷட்டர்களுக்கு அனுப்பிவிட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தலைவர்களை, பொது பணித்துறை தலைவர்களை கத்த ஏற்பட்டனும். அந்த துறையில உள்ளவங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கணும். எப்படி அன்றைக்கு யோசேப்புக்கு கத்த தரிசனம் கொடுத்து அந்த பஞ்ச காலத்துல முன்னக்குட்டி அதை சேமித்து வைக்க வேண்டும், களஞ்சியங்கள் கட்ட வேண்டும் என்று ஞானம் கொடுத்தாரு. அதே போல ஹல்லேலூயா, தேவ ஞானம் பெற்று இந்த தண்ணீர்களை சேமிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முறையான நல்ல இடத்துக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தண்ணீரினால் அழிவுகள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கின்ற மழை தண்ணீர், ஹல்லேலூயா, வருஷத்துல இந்த 3 மாதங்கள் தான் பெய்கிறது. கோடை காலத்துல கொஞ்சம் கொஞ்சம். ஆனா இந்த தண்ணீரை சேமித்து வைத்தா ஆறுகள், ஏரிகள், குளங்கள்லாம் வற்றாது. இந்த கோடை காலத்துல வற்றாது. ஹல்லேலூயா. ஆனா இந்த 3 மாசம் பெய்து அதை கடலை வீணா விட்டாங்க. திரும்ப கோடை காலத்துல பாதிப்பு வருகிறது. அதை முறையா தேவன் யோசேப்பு ஆட்களான ஹல்லேலூயா ஏற்படுத்தினால் அதுல தவறு செய்யறவங்களுக்கு கர்த்தர் ஞானம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த நிர்விசாரம், ஒரு பக்கம் நெல் விளையுது, அதையும் சேமித்து வைக்கவங்களுக்கு ஞானம் இல்லை. நெல்லுலாம் மழை காலங்கள்ல மூட்டை மூட்டையும் அழிந்து போறத ஒரு குடோன்னு வச்சு பராமரிக்க முடியல. விலாசர் பக்கம் ஏறுது. இந்த அவளை மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இப்ப ஜெபிக்க வரோம். இந்த மழை ஆசீர்வாதமான மழை, அழிவின் மழை அல்ல. ஜனங்களுக்கு சேதம் விளைவிக்கும் மழை அல்ல. ஹல்லேலூயா. பயிர்களை அழிக்கும் மழை அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கணும். அந்த தண்ணீரை சேமித்து வைக்க கர்த்தர் அரசு அதிகாரிகளுக்கு, அரசாங்கத்துக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அதை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும் என்று தேவன் அப்படிப்பட்ட பாரமுள்ள தலைவர்கள் ஏற்பட்டன. ஒவ்வொரு துறையிலையும் பாரத்தோடு கூட மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்கள் ஏற்பட்டும். தேவன் ஞானத்தை கொடுக்கணும். ஜெபிக்க பண்ண கைவர்த்தி ரீபானா ஆந்தோனா ஷீகா பாரா கந்தரபா. அப்பா பிதாவே, இந்த அப்பா மழை காலங்கள்ல எந்தவித வியாதிகளும், எந்தவித அழிவுகளும், அப்பா எந்தவித சேதங்களாலே பாதுகாத்து நீசப்பா. இன்றைக்கு இந்த வெள்ளத்தினால எத்தனையோ ஜனங்கள் வீடு தவிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பா சரியான மருத்துவ வசதியும், சரியான பண வசதியும், சரியான அப்பா போல வசதியும் அவங்க வாழ்வாரம் மீட்டு எடுக்கப்பட நீங்க கிருபை தாங்க ராஜா. கிடைக்கட்டப்பா, 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 கிருபை தாங்க ராஜா. ரகாதானா ஷீகே கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும் தகப்பனே. அப்பா அதே போல ராஜா, அந்த வீணாக சென்ற கடலை சென்று கலக்கின்ற இந்த தண்ணி அப்பா வேஸ்டா போகாது. அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுத்து, அரசு அதிகாரிகள், அந்த துறை அதிகாரிகள் அப்பா ஏரி குளங்கள் என்று தூர்வாரி அப்பா தகப்பனே அந்த தண்ணீரை சேமிக்க தகப்பனே. அடுத்த கோடைகால் சேமிக்க ராஜா. விவசாய நிலங்களுக்கு திறந்து விட அப்பா, பிரயோஜனமான வழியில திறந்து விட, வீணாக கடலுக்கு போகாம தடுக்க தகப்பன் நீங்க ஞானம் கொடுங்க, ஞானம் கொடுங்க, ஞானம் கொடுங்க. கிருபை இறங்கட்டும். ரேகாமா நாரா கந்தரபா. அப்பா ஒவ்வொரு அப்பா அதிகாரிகளுக்கு தேவையான ஞானத்தை, கிருபைய, யோசிக்க திறன, சமயோச புத்திய அப்பா தகப்பனே. ஹல்லேலூயா. நுட்பமான கூர்மை திறனை கொடுங்க ராஜா.
ஓ இறங்கட்டும். விவேகத்தை கொடுங்க, புத்தி கூர்மை கொடுங்க ராஜா, ஞானத்தை கொடுங்கப்பா. உங்க வல்லமை ஊற்றுங்க, உங்க ஞானத்தை கொடுங்க தகப்பனே. ஓ எப்படி நடக்கணும், என்ன செய்ய வேண்டும் இந்த மழை காலங்கள்ல அப்பா. அரசாங்கத்தை நடக்க எடுக்காங்க அப்பா, துணி நடக்க எடுக்காங்கப்பா. அதெல்லாம் ஆசீர்வாதிங்க ஏசப்பா. இன்னும் வேகமாக அப்பா தகப்பனே ஓ நடக்க முடுக்கிவிட மக்களுக்கு பயன்பெற வகையில செய்ய ராஜா. கிருபை இறங்கட்டும். எல்லாம் அந்த பள்ளமான ரோடுகள் சரி செய்யப்பட கிருபை இறங்கட்டும். எத்தனை ரோடுகள் டேமேஜ் ஆகி மக்கள் போக முடியாம அப்ப அந்த மழை காலங்கள்ல வெகு சிரமத்துக்குள்ளாராங்க. எல்லாச்சும் மாற்றி விடுங்க. எல்லா ரோடுகளும் தரமான ரோடுகளாக அப்பா. அதுல ஒதுக்கப்பட நிதிய அப்பா அதிகம் அடிக்காம அப்பா முழுசா நல்ல ரோடுகளை பாலங்களை போட கிருபை இறங்கட்டப்பா. ஞானம் கொடுங்க தகப்பனே, ஞானம் கொடுங்க ராஜா. தரமற்ற சாலைகள் வேண்டாப்பா, நல்ல தரமான சாலைகளுக்கு நல்ல தெருக்கள் நல்ல வசதிகள் போட கிருபை இறங்கட்டும். ஞானம் கொடுங்க, அதுக்கு தேவையான பொருளாதார வசதி கொடுங்க. ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. அடுத்ததாக இந்த நாள்ல நிறைய ஆப்ஸ், தேவையில்லாத ஆப்ஸ், ஆன்லைன் ரம்மி ஆப்ஸ் தொடர்ந்து ஜனங்கள் பலியாக கொண்டிருக்காங்க. நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஆனாலும் அரசாங்கம் இதுக்கு செவி சாய்க்கவில்லை. நேற்று முன்தான் கூட ஒரு நபர், அவர் பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல திறமையில நபர், வயது 42 தான், 2 குழந்தைகள், அருமையான குடும்பம், அருமையான மனைவி. ஆனாலும் அதுல உள்ள போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு சொல்லி உள்ள நுழைந்து அவர் பல கோடிகளை பல பணங்களை அவர் இழந்து கடைசியில் அதன் வெளியேற முடியாமல் ஒரு டோர்னமெண்ட்டை இழந்த, இன்னொருல எப்படியாவது அதை பிடிச்சிடலாம், இழந்த பணத்தை மீட்டு எடுக்கலாம் என்று அது ஒரு சூதாட்டம் போல அதை அப்படி பாம்பு வலை போல அந்த நபரை சுற்றி அவர் கண்ணை மறுத்து மனதை மறுத்து மதிமைக்கு அதுல இருந்து வெளிவர முடியாம திரும்ப திரும்ப தன்னை எல்லா பணத்தை இழந்து கடன் வாங்கி இழந்து எல்லாவற்றையும் சேவிங்ஸ்ல உள்ள எல்லாவற்றையும் இழந்து கடைசியாக மனைவிக்கு ஒரு ஆடியோ எடுத்து வச்சுட்டு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உனக்காக நான் இவ்வளோ செய்யணும், ஆனாலும் என்னால் இந்த இதுலேருந்து என்னால் விடுபட முடியவில்லை, எனக்கு இன்னும் அதை விளையாடணும்னு ஆசை இருக்குது, நான் எவ்வளோ பணத்தை இழந்தாலும் திரும்ப ஜெயிச்சலாங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு எதிராக விளையாடுகிறது ஒரு மனிதன் இல்லை, அது ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். கண்டிப்பாக மனுஷர்கள் அதோட ஜெயிக்க முடியாது. இது ஒரு ஏமாற்று வேலை. மனுஷனுடைய பணத்தை அபகரிக்க மிக பிரபலமான நபர்களை கொண்டு இன்னைக்கு ஆடு கொடுக்க வச்சு அதில் ஏமாற்ற வச்சு நம்ம செல்ஃபோனை எந்த வீடியோ பார்த்தாலும் இந்த ஆண்டு நம்பிக்கையான விளம்பரத்துக்கு ஆடு வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த எல்லா இரத்த பிள்ளைகளும் கண்டிப்பாக அரசாங்கத்து மேலே விழும். அதை தடை செய்யாமல் ஜனங்களுடைய உயிரை கொடுக்குது. அந்த இரத்த பிள்ளைக்கு கண்டிப்பாக அவங்க பதில் கொடுத்து ஆகணும். ஏனென்றால் அரசாங்கத்தை மட்டும்தான் தடை செய்ய முடியும். அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போனதுனால இதை தடை செய்ய மாட்டேங்காங்க. எத்தனையோ ஊர்கள் சும்மா ஒவ்வொரு நம்ம எதை பார்த்தாலும் ஒரு வசனம் ஒரு வீடியோ நம்ம பார்த்தாலும் வந்து இந்த ஊடையில இதுக்கான நபர்களை காசு கொடுத்து பேசச்சு இது தப்பான ஒரு வார்த்தை மட்டும். இது பார்த்து செய்யுங்க. இதுல பண இலக்கு உண்டுனால ஒரு சின்ன வார்னிங் மட்டும் வருகிறது. எப்படி மதுபானத்துல குடி உடலுக்கு கேடு, குடிக்காங்க சும்மா பேருக்கு பட மாதிரி அப்படி சொல்றாங்க. அது இதனால் பாதிக்கப்பட்டு அந்த நபர் கடைசி சொல்லாரு, ஏன் மாதிரி நிறைய பேர் இதுல உள்ள இருக்காங்க, வெளிவர முடியாம இருக்காங்க, என்ன செய்யணும் தெரியவில்லை, அடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. எல்லாருடைய பணங்கள் நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு போக வேண்டிய பணங்கள், நம்ம ஷேர் பாக்கெட் உள்ள பணங்கள், நம்ம பேங்க் அக்கௌண்ட் பணங்களை யாரோ இன்னைக்கு கை நீட்டின்னு இருக்காங்க. நம்மகிட்ட இருந்து நம்ம ஷேர் பாக்கெட் நம்ம பேஸ்ல இருந்து இன்னொருத்தர் கை நீட்டி எடுத்து இப்படி பண்றாங்க. இந்த அவலையில மாறுண்டு இன்றைக்கு இந்த நாள்ல இந்த ரம்யாவுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசு ரத்தம் மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும். அல்லேலூயா. சத்தியம் தான் விடுதலை செய்ய முடியும். சத்தியமாக இயேசு விடுதலை செய்தா எப்படிப்பட்ட அடிமைத்த நோகங்கள் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. என்றால் அவர் நாமம் அவர் விடுவிக்கிற கர்த்தர். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எல்லா அடிமைத்தனங்கள் எப்படிப்பட்ட பாவமோ எந்த பாவமோ விடுதலை அடிக்க இயேசுவால் மாத்திரம் முடியும். அல்லேலூயா. இந்த நாள்ல அப்படி அடிமைப்பட்ட இளம் வாலிபர்கள் உண்டு, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் உண்டு, பெரிய பெரிய பெட்டி கடையில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது. தெரிய ஆள் கூட நீங்க இதுல அவங்க கவர்ச்சிகரமா விளம்பர மாட்டாங்க. நீங்க 10 ரூபாய் போட்டீங்க, உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும். எங்க பார்த்தாலும்
யாருமே இன்றைக்கு சும்மா யாருக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு வருகின்ற எல்லா விளம்பரங்களும் பாருங்க, இன்டர்நெட்ல வர அத்தனை விளம்பரமும் நீங்க ₹1 செலவழிக்கொண்டா நீங்க பைக் எடுத்து போகலாம், ₹1 கொடுங்க ஏசி எடுத்து போகலாம், உங்களுக்கு நாங்க இவ்வளவு காசு நீங்க சும்மா நாங்க தாரேன். இப்படி நிறைய எஸ்எம்எஸ் அதிகமா இப்படி எஸ்எம்எஸ் வருகிறது. ஒரு நம்பரை பிளாக் பண்ணாலும் இன்னொரு நம்பர்ல வருகிறது. அதே போல போன் பண்ணி ஏமாற்றாங்க. கிரெடிட் கார்டு வேணுமா, ஜாப்மா, இதுன்மா அதுன்னு இப்படி வட மாநிலத்துல ஒரு கும்பல் இறங்கி ஒரு நம்பரை பிளாக் பண்ண வேற 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 நம்பர் வந்து எடுத்து 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 இந்த மாதிரி ஏமாற்றி ஏமாற்றி நம்முடைய பணங்களை திருடுவது ஒன்றுதான் பிசாசுடைய வேலை. பிசாசனுடைய சுபாவம். அவன் பொய்க்கு பிதா ரொம்ப பொய் பேசான், திருடன் நினைச்சுவான், அழிக்கவும் கொல்லவும் வருவான். ஆனா ஆண்டவர் தான் ஜீவன் உண்டாக்கும். ஹல்லேலூயா. ஜீவனை அழிக்கின்ற பிசாசு இப்படி குடும்பம் அழிக்கின்றான். நிறைய நபர்கள் சூசைட் பண்ணி மறிக்கிறாங்க. அந்த பணத்தை இழந்துட்டாங்க, திரும்ப அதை மீட்டெடுக்க முடியவே முடியலை. ஏன்னா போலீஸ் யாராலையும் முடியலை. சைபர் கிரைம்ஸ் இன்னைக்கு எவ்வளவு அலர்ட் பண்றாங்க. நீங்க பணத்தை இழக்காதீங்க, நீங்க அவேர்னஸோட இருங்கன்னு தான் அவங்களோட சொல்ல முடியும். தவிர இறந்த பணத்தை அவங்க யாரு எங்க பணம் போகுதுன்னு சொல்லி கண்டுபிடித்து இதுவரை அப்படி மீட்டெடுத்தா நம்ம பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு செய்தி கேட்கவே இல்லை. போன பணம் பாதாள குழியில போட்ட மாதிரி தானே, அப்படிதான் அது போயிருது. எங்க போச்சு தெரியல. இப்படிப்பட்ட காரியங்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆள் தான் நம்ம மத்திய அரசாங்கம் தலையிட்டு இதுல இந்த ரம்மி ஆப்பை தடை செய்து இந்த ஆன்லைன் கேமை இப்படி ஜனங்கள் உயிர்களை கொலை செய்த இந்த கொடூரமான ஆப்ஸ் தடை செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலாகணும். இயேசு நாமத்தில் சொல்லுங்க, என் வருமானத்தை நான் சாப்பிடணும், நானும் என் பிள்ளைங்களும் நான் இப்படி தேவையில்லாத காரியத்துக்கு என்னுடைய பணம் போக கூடாது. எந்த சத்துரு தொடுக்க கூடாது. ஏன் ஆகாத சத்தை தொடக்கூடாது. தேவன் ஆசிரிக்கணும். ஏன் களஞ்சியம் நிரம்பணும். ஏன் களஞ்சியம் தேவனுடைய நன்மை தான் காணப்படும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. ஜெபம். ரீபானா ஹந்தோனா அந்தரபா. இயேசு நாமத்தால் அப்பா இப்படிப்பட்ட எல்லா ஆப்ஸ்கள் தடை செய்யப்படுவதாக, தடை செய்யப்படுவதாக, தடை செய்யப்படுவதாக. சாந்தாரா இதுல அடிமைப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் இப்பொழுது விடுதலை ஆவாக இயேசு நாமத்தால. அப்பா பணத்தை ஒரு 2 முறை ஒரு முறை இழந்துட்டு அதுல இருந்து வெளிவர அப்பா அப்படி சிந்தனை கொடுங்க. மதி மயங்கி போன மனதை மயக்கின்ற எல்லா ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டும். அடிமைத்தனப்பட்ட ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டும். எதுவுட்ட இயேசு நாமத்தால் இப்போது 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 இந்த ரத்த பிள்ளைக்காக நீங்க நிதி செய்யுங்க, நீங்க நிதி செய்யுங்க. அப்பா அரசாங்க செவி கொடுக்குடுங்க. அப்பானே ஜனங்களை கூக்க கேட்கட்டும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை கொள்ளுகள், ஆனாலும் அப்பா செய்யக்கூடாது. அப்பா நீங்க மாணவருங்க, நீங்க அதிசயம் செய்யுங்க இயேசு நாமத்தால. சிறு குழந்தைகளை, வாலிபர்களை, பெண்களை அப்பா குறித்து தாக்கின்ற இப்படிப்பட்ட எல்லா திருடர்கள் கண்டிக்கப்பட்ட அப்பனே எல்லா டிஜிட்டல் கிரைம்கள், சைபர் கிரைம்கள் எரிந்து போட்டு செய்கிற ஒவ்வொரு நமக்கு அக்னி இறங்கட்டும். குற்றங்கள் இருக்கட்டும். அப்பா அந்த பணங்கள் எரிஞ்சு போட்டோம், செயற்று போட்டோம், செயற்று தேவன் அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும். இறங்கட்டும். பரலோக நியாயத்துக்கு வெளிப்படுத்த அப்பனே இயேசு நாம அந்த டிஜிட்டல் கிரைம்கள் இருக்க கூடாது, சைபர் இருக்க கூடாது. யார் பணம் யார் பேக்கெட் போக கூடாது. எங்க பேங்க் அக்கவுண்ட் அப்பா எங்க ஏடிஎம் நம்பர் யாருக்கு தெரியக்கூடாது. எங்க பணங்கள்ல நீங்க பாதுகாத்துக்கோங்க. எங்க பணங்களை எங்க பிள்ளைங்களா சாப்பிட்டதாக அப்பனே வேறு மனுஷன் ஏற்று மனுஷன் திருடக்கூடாது, அபகக்கூடாது. எடுக்க உரிமை இல்லை, பிசாசோட அனுமதி இல்லை. நீதி பண்ணுங்க, நீங்க வழக்காடுங்க, நீ நிதி செய்யுங்க ராஜா. ரகா பாரா ஹந்த ரஹாந்தரபா யாக்கா மனாதரபா. குடும்பங்களை பாதுகாத்துக்கோங்க. குடும்பங்களுக்கு ரேசிந்த எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் பணத்தை இழந்துட்டு அப்பா அந்த குற்றங்களை மாற்றி விடுங்க. அப்பா தற்கொலை எண்ணங்களை மாற்றி விடுங்க. அப்பா எத்தனை பிள்ளைங்க தற்கொலை பண்ணி வைக்காங்க. அப்பா இந்த காலத்துல ஒரு அர்ப்பணம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இனி நடக்க கூடாது. எஸ் இயேசு நாமத்தால, இயேசு நாமத்தால ரகா மரங்கந்தன. ஹல்லேலூயா. முந்தினம் சோஷியல் மீடியால ஒரு வீடியோ, ஒரு பொண்ணு அவளுடைய சொந்த ஊர் வந்து இந்த சைடு சவுத் சைடு நம்ம தமிழகத்துல சவுத் தமிழ்நாடு. இங்க இருந்து அந்த பொண்ணு படிக்க சென்னைக்கு போய் அங்க படுத்து அங்கே வேலை பார்த்து தங்கி இருந்து வேலை பார்க்குறா. அந்த வீக்கெண்ட் பார்ட்டிஸ் பொதுவாகவே எல்லா நிறுவனங்களையும்
மேக்ஸிமம் இது ஐடி நேரம் நிறைய நடக்கும். இந்த பிள்ளைங்கெல்லாம் வீக் எண்ட் ஆனால் பார்ட்டிஸ் போவாங்க. அதில் ஆண் நண்பரோடு கூட சேர்ந்து மதுபானம் அறிந்து களியாட்டம் செய்து அவங்க அதுக்கப்புறம் ரூம் போட்டு அவங்க தவறு செய்து அவங்க கற்பலேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி காலையில் ஆஃபீஸ் போவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக இன்றைக்கு சென்னையில், கோயம்புத்தூரில், பாண்டிச்சேரியில் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக நடக்கிறது. இளம் பெண்களும் இளம் வாலிப்பிள்ளைங்களும் ரொம்ப இன்றைக்கு போதைங்கிற கலாச்சாரத்தில் இப்படிப்பட்ட பார்ட்டிஸ் கிளப்களில் அவங்க தன்னுடைய வாலிபத்தை இழந்து திருமணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் இழந்து இங்கே திருமணம் வேண்டாம். இன்றைக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்லுகிறது, இந்தியாவில் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது, இறப்பு விகிதம் அதிகத்தே போகிறது. அதிகமாக இறக்குறாங்க ஆனால் அதனால ஒரு ஆணுக்கு இத்தனை பெண்கிற இந்த சராசரி லிமிட்டேஷன் மிக மிக குறைஞ்சிட்டு இந்தியாவிலே ஜார்க்கண்டில் ரொம்ப குறையும் சொல்கிறாங்க. அதே போல் ஜப்பான், சீனா இப்போ எல்லா இடங்கள்லையும் பெண்களுக்கு திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை மறைஞ்சு எல்லாவற்றையும் அவங்க பார்த்துட்டனால எல்லாம் முடிச்சதுனால லிவிங் டு வாழ்கிறாங்க. பிடிச்ச அவள் இப்படி கிடைப்போ அதில் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் வச்சு செய்கிறாங்க. அதே போல் ஆணோட பெண்ணோடு பண்ணி இப்படி அந்திகுஸ்தின் ஆட்சி வரக்கு முன்பதாக அந்திகுஸ் ஆளுகை சென்றான். ஜனங்களை ஒரு பக்கம் குத்து குத்தா மறிக்க வைக்கின்றான். கொஞ்சம் ஜனங்களை தான் ஆளுகை செய்ய முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் கோடா கோடி ஆண்டு அவர் இந்த பூமியில் இத்தனை 1000 ஆண்டு வந்தாலும் அத்தனை ஜனங்களையும் 800 கோடி ஜனங்களை பாதுகாத்து நடத்துகிறாள் இல்லையா? அதுதான் உண்மையான தகப்பன். எனக்கு இவங்களை ஆள முடியல, எனக்கு இவங்களை பார்க்க முடியல, இந்த ஜனங்களை கண்காணிக்க முடியல, நான் இவ்வளோ ஜனத்தை மாற்றி தான் பார்ப்பேன்னு சொல்லி ஆண்டு யாரையும் அழிக்கல. அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது இந்த அந்திகுஸ்தின் மிருகாவி இருக்கனால பிறப்பு விகிதத்தை தடை செய்து அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டோருடைய இந்த வேதம் சொன்னது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து பக்தியில சந்தை பெற்று அவருக்கு வளர்க்கணும். இதுதான் இயற்கை தேவன் பட்டது. ஆனால் பிசாசு இந்த இயற்கையை மாற்றி ஆண் பெண்ணோட பெண் செய்து இந்த எண்ணத்தை மாற்றி போட்டு தவறான காரியங்களை மாற்றி போட்டு தவறான சிந்தனை புகுந்து எல்லாவற்றையும் இன்னைக்கு இயற்கையை மாற்ற இந்த அவளனே மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த போதேஸ்க்கு அந்த பெண்ணு அதே போல பார்ட்டிக்கு போயிட்டு நைட்டு முழுவதுமாக கொடித்து எல்லாம் செய்துட்டு கடைசி ரூம்ல போய் தூங்கினா காலையில ஆஃபீஸ் போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எழுப்புறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்கா, அவள் எந்திக்கவே இல்லை. திரும்ப ரொம்ப நேரம் எந்திக்கல. பாய் ஃப்ரெண்டு ஃபோனுக்கு வந்து கூப்பிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம். அவங்க செக் பண்ணி இந்த பொண்ணு இறந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அளவுக்கு அது அப்போ பெட்ரோல் இன்னைக்கு தத்தளிக்கிறாங்க. அவங்க படிப்பு இல்லாதவங்க, அவங்க தலைமுறை இப்போ தான் அவங்க குடும்பத்தை அந்த பொண்ணு தான் இப்போ தான் வேலைக்கே போயிருக்கு. அப்போ எவ்வளோ மனசு கஷ்டப்படும். அவ்வளோ வயசில் அவங்க வளர்த்து அந்த பிள்ளை கண்ணுங்கப்ப பாதுகாத்து அந்த பிள்ளை படிக்க வச்சு நிலத்தை விற்று வீட்டை விற்று படிப்பெல்லாம் தகப்ப மகள் யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளை வேலை போய் சம்பாதிக்க லட்சங்கள் நம்மளை பாதுகாப்புன்னு சொன்ன அந்த பிள்ளையோட மரணம். இன்று இப்படிப்பட்ட மரணங்கள் நிறைய நடக்குது. ஏசு நம்ம இப்ப ஜெபிக்க வரோம். போதை வசதிகளுக்கு அகப்பட்ட இப்படி ஆண் பெண் கூட நட்பு பண்ற இந்த கிளப் பார்ட்டியில அது அரசாங்கம் தலையிட்டு இத்தனை மணிக்கு தான் நடக்கணும், இத்தனை மணி நடக்கக்கூடாது, மதுபானா ரொம்ப ஆழ்ந்தவங்க என்று தடை செய்யணும். ஏசு நாமத்தால சொல்லுங்க. உலக நீதிமன்றம் செய்யாது, ஆனா பரலோக நீதிமன்றம் செய்ய வேண்டும். கையெழுத்து நம்ம ஜெபிக்க வரோம். சாந்தா ராகா பாரா காந்தா ராகா ஷீகி பீரா அந்தரபா ஏசு நாமத்தால அப்பா வாலிபருக்கு கிரேசின் எல்லா போதை ஆவிகள் அப்பா பார்ட்டி கிளப்புக்கு சென்று அப்பா மாயை பின்பற்றி தன் இதயத்தை தன்னுடைய உடலை கரைப்படுத்துகின்ற அப்பா விபச்சார பாவத்துக்கு ஏசமல் விட்டுப்படுகின்ற அப்படிப்பட்ட எல்லா சுபாவங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். ஓ சுபாவங்கள் மாறட்டும். இந்த வல்லமை இறங்கட்டும், அக்னி இறங்கி ஒவ்வொரு ஜாதிகளை கஷ்டப்பட்டுங்க யோசா போன்ற எஸ்தர் மாதிரி மாறட்டும். அப்பா எல்லாம் பாவ இச்சைகள் அப்பா எல்லா ஆண் பெண் விகாரமான உறவுகள் எரிக்கப்பட்டு போட்டோம். வேசினால் எரிக்கப்பட்டு போட்டோம். விபச்சார ஆவிகள் எண்ணங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். அப்பா சிந்தை கிடைக்கின்ற அப்பா நீர் நியமித்த இயற்கையை மாற்றுகின்ற அப்பா தகப்பனை குழந்தை பிறப்புக்கு எதிராக கிரியேசின்ற எல்லா ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். குடும்பங்கள் விருத்தடைய நாம குடும்பங்களை நீர் அப்பா வைத்த ஆசிரம் நான் பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையினுடைய அந்த பெருக்கத்துக்கு தடை செய்கிற ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். அப்பா தகப்பனே பரிசுத்த உறவை எதிர்த்து நிற்கிற சிறும உறவுக்கு எதிர்த்து நிற்கின்ற ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். எரிக்கப்பட்டு போட்டோம். பரிசுத்த குலச்சேர்ந்த ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். அப்படிப்பட்ட ஆண்கள் பெண்கள் இப்போ வெளியே ஆகட்டும். ஏசு நாமத்தில அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும். தீமானா ரங்கதா நஷிகிபா
rakadala nugama rakudenu shiki yandarebal yadana mira lokura baushandala ba yadana ma shikabala gorgo 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 wallam இறங்கட்டும் ஈதனா மனாஷந்தோரவா அப்பா இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் மதுபானத்துக்கு போதைக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு ஜாதிகளும் அப்பா கஞ்சா அடிமைப்பட்ட அப்பா எல்லாம் இப்ப விடுதலை ஆகட்டும் ஓ மதுபானம் இல்லாத தேசமாக என் தேசம் மாறட்டும் என் தேச தலைவர்கள் மதுபானம் அருந்தாத தலைவர் ஏற்பட்டப்பட்டோம் மதுபானத்தை வெறுக்கிறவங்க ஏற்படுத்தப்பட்ட ஓ ரியாந்தாரா சந்தூரா ஹந்தூரா ஓ இயேசு நாமத்தால சந்தா ராகா பாகா நஷிகி அங்கர கந்துனா ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு அப்பா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆவாகளாக இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க கூடாது தகப்பனே இயேசு நாமத்தால எல்லாம் தடை செய்யப்பட்டோம் நாமத்தை தடை செய்கிறோம் அக்னி இறங்கட்டும் ஹalleluya நம்ம இன்னொரு காரியத்தை ஜெபிக்க வரோம் இங்கிலாந்து தேசம் உலகத்துல இந்த முதல்ல மிஷினரிகளை அதிகமாக அனுப்பின தேசம் ஊழியக்காரங்களை உலகமெங்க அனுப்பி அத்தனை சுவிசேஷ பணியில முதல்ல நின்ன தேசம் இங்கிலாந்து அமெரிக்காலாம். ஆனா இன்றைக்கு அந்த நாடுகள் இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்துல அதிகமான முஸ்லிம்ஸ் இன்னைக்கு பெருகிட்டு போறாங்க. அங்குள்ள சட்டங்கள்லாம் கிறிஸ்தவ சட்டங்கள், கிறிஸ்தவன் வழிபாடு எல்லாம் மாறி எல்லாமே அந்த இஸ்லாமிய வழிபாடுக்கு செஞ்சிடுது. அவங்க முறைகளை கற்றுக் கொடுக்க, அவங்க வேதத்தை கற்றுக் கொடுக்க அவங்க ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறாங்க. அதே போல அந்த தேசம் தேவனை மறந்து பாவத்துக்காக போயிட்டு பாவத்தை, அதே போல ஆண் பெண் அந்த இப்படிப்பட்ட தவறான உறவுகள், பெண்ணோட பெண் ஆணோட ஆணுக்கு அனுமதி அளித்து வேதத்துக்கு அப்புறமான பல காரியங்கள் அங்கு நடைபெறுகின்றன. பாவத்துக்கு தன்னை விற்றுப்படுவது. இன்னொரு காரியம், இப்போ நிறைய தேசங்கள் நம்ம இத்தனை வருஷமா கேள்விப்பட்ட 666 எல்லாரும் சொல்றாங்க ஒரு சிப்பு பதிப்பாங்க, அந்த சிப்பை பதிச்சவங்க கண்டிப்பாக பரலோகம் செல்ல முடியாது, நரகத்தான் போவாங்க. அது அந்திக முத்திரை வேத்த கூட சொல்லப்பட்டுள்ளது. அதை பதிக்க கூடாது, வலதுகையிலையும் நெற்றிலையும் பதிப்பாங்க. இதுவரை எல்லாருமே நிறைய தேசங்கள்ல இது தொழில்நுட்பத்தின் ஒரு உச்சக்கட்டம், இதை பதிக்கலாம், இதனால நிறைய பெனிஃபிட்ஸ். நம்ம கையில பதிச்சா நமக்கு கார் கீ தேவையில்லை, டோர் லாக் ஆனா ஆட்டோமேட்டிக் டோர்லாம் இப்படி கையை காமிச்சா வரும்னு சொல்லி இப்போ நிறைய வீடியோஸ்கள். அதே போல் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போய் கேட்ட அவசியம் இல்லை, கையை காட்டினா போதும், பில் பே பண்ணி நிறைய நன்மைகள் என்று சொல்லி பிசாசு தந்திரமாக வஞ்சித்து நிறைய பேர் அவங்களும் வாண்டா நிறைய தேசங்கள் பதிக்கிறாங்க. இது நடக்காம செய்கிறது. 2000க்கு அப்புறமாக இந்த 25 வருஷமா நிறைய நாடுகள் அவங்க வாண்டா ஆனால் அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பு முதல் முறையாக இங்கிலாந்து தேசம் இனி எல்லாரும் பாதிக்கலாம் என்று அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முத வந்திருக்குது. அதே போல் இன்றைக்கு ஸ்வீடன் நாட்டையும் வந்துட்டு ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபம். உலகம் அந்திகிறிஸ்துவோட ஆளுகைக்கு தயாரி கொண்டிருக்கு. அதே போல் 2012 சொல்லப்பட்டபடி சூரிய புயல் வரும்னு சொன்னாங்க. அது இந்த 2025 வரப்போது மிகப்பெரிய சூரிய சுனாமி இருந்தாலும் நம்முடைய எல்லா தொழில்நுட்பங்களும் அடி வாங்கி எரிஞ்சிடும். சேட்டலைட், இன்னைக்கு செல்போன் யூஸ் பண்ண அந்த எல்லா விதமான சேட்டலைட்டும் இயங்காது. நம்முடைய ஃபோன், இன்டர்நெட்டு, இன்னைக்கு கரண்ட்ல நம்ம எல்லாமே செயல்படும், எல்லாம் அடி வாங்கிடும். அப்படிப்பட்ட காரியம் ஆண்டு சொன்னாரு. அந்த கடைசி கால சமூகத்தும் அந்திக சாட்சியில 3 நாள் காரில் எப்படி பார்வோன் ஆட்சி நடந்ததோ அதே போல எகிப்து அன்றைக்கு நடந்த மாதிரி நடக்கும் என்று இன்றைக்கும் அடையாளங்கள் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு இருக்கிறது. நிறைய தேசங்கள்ல, ஒரு தேசத்துல ஒரு நாட்டுல பார்த்தா அப்படியே வானத்திலிருந்து தவளைகள் செத்து செத்து விழுகிறது. அதே போல கூட்டம் கூட்டமாக வெட்டுக்கிளிகள் அப்படி ரொம்ப அருவருப்பா கருப்பாமா. அதே போல தண்ணீர்கள், கடலில் உள்ள ஒவ்வொரு மாலை அடியில வாழ்ற மிருகங்கள் வாழ முடியாம செத்து செத்து மிதக்குது. நிறைய அடையாளங்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம். வெட்டுக்கிளிகள், தவளைகள்லாம் நம்ம கண் கூட இப்ப பார்க்கும். கல்மலைகள்லாம் சாதாரண கோழிக்க சைஸ்ல தான் இருந்துச்சு, அப்படி உண்டு. ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு பெருசு 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 பெருசா விழுக்கிறது. ஆண்டு கிருபியாக இந்தியாவில் அப்படி தெரியல. ஆனா உலக தேசங்கள்ல எல்லா அடையாளங்கள் நடக்கிறது. உலகம் அந்திக நாளைக்கு போயிட்டு இருக்குது. ஒரு நாள் தேவனை ஆராதித்த தேசங்கள், அமெரிக்கா கூட பார்லிமெண்ட்ல இன்னைக்கு தீபாவளி கொண்டாடிட்டாங்க. ஆண்டவரை உயர்த்தின தேசங்கள், ஆராதித்த தேசங்கள், கிறிஸ்தவ தேசங்கள் இன்றைக்கு தேவனை வித்து போட்டு வேற வழிபாடுக்கு செஞ்சு விட்டது. இந்த அவலநிலை மாற வேண்டும். இயேசு வரைக்கு ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. உணர்வற்ற ஜனங்கள்
உணர்வு அடைய வேண்டும். ஹல்லேலூயா. தேசங்கள் மனம் திரும்ப மாத்திரமே அழிவுக்கு திருப்பி முடியும். ஹல்லேலூயா. நோவா காட்ட மாதிரி வெள்ள வரும், அக்னிக்கு பேதுருல சொன்ன மாதிரி இந்த வானங்கள் மடமடென்று அகன்று போகும், பூதலம் வெந்து உருகி சாம்பலா போகுது. தேவனுடைய வருகை மிக சமீபம். ஹல்லேலூயா. ஜனங்கள் தேவனுடைய அன்புக்கு திருமணம், ஆதி அன்பு இழந்தங்க ரட்சிப்புக்கு திருமணம். தேசங்கள், இந்திய தேசமா ஜெபிக்கல, இப்படிப்பட்ட மிஷினரிகளை உலகம் ஃபுல்லா அனுப்பின அந்த தேசங்கள் திரும்ப திருமணம் இல்லைன்னு அந்த தேசம் மிகப்பெரிய அழிவு. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவில் பார்த்தா தொடர்ந்து அதிகமான புயல்கள் சேதங்கள், அமெரிக்காவில் தொடர்ந்து வெள்ளங்கள் பார்த்தா அங்கே வர மாதிரி நமக்கு வரவே இல்லை. அவ்வளோ அழிவு அன்றைக்கு இன்னைக்கு காணப்படுகிறது. தேவனுடைய கோபாக்கு இறங்கும். தேவனை மறந்தா, தேவனை மறக்க எல்லாரும் எங்க தள்ளப்படுவாங்க? நரகத்துல தான் தள்ளப்படுவாங்க. இந்த வார்த்தை நடக்கும். அந்திக சாட்சிக்கு தன்னை ஒரு பக்கம் குறுக்கோட்டா நாங்க ரெடின்னு ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டு பிள்ளைங்க ஞானம் வேண்டும். இந்த செப்பை பதிக்க கூடாது. ஆண்ட வருகையில் ஆயத்தப்பட்டு நம்ம ஜெபிக்க போறோம். அப்பா நம்முடைய வல்லமை இறங்கட்ட ரேக்கேமே நாரியாந்தா ரேகாந்தோ நாபால். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ரே பிராகா ஃபராபலா தரபரா ஷிபரபா. அப்பா, ஒவ்வொரு தேசத்தின் ஜனங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. தேவனை மறந்திருக்கிற தேசங்கள் அப்பா மீண்டும் உம்மை தேடட்டும் அப்பா. அப்பா இறக்கம் செய்யுங்க அப்பா. இந்த அந்தி கிறிஸ்துவின் அடையாளமாகி இந்த சிப்பை அப்பா ஒருவரும் பதிக்க கூடாது. தடை செய்கிறோம். ரேபா ராக்காபா நல்லா ஜெபம் பண்ணுங்க. லேபா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள உணர்வு வரணும் அப்பா. நாம் பதிக்க கூடாதுங்கிற அந்த உணர்வை கொடுங்க. ரே பிராகா ஃபலாபா ரேபா. உம்மை மறந்த தேசங்கள் அப்பா உம்மை தேடட்டும். அமெரிக்கால ஒரு ஜனங்கள் அப்பா உம்மை தேடட்டும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரிட்டிஷ் நாடுகள் உம்மை தேடட்டும் அப்பா. ஒரு காலத்துல உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவித்த அந்த தேசம் இன்னைக்கு அப்பா பாவத்துக்கு வித்து போட்டிருக்கு. அப்படிப்பட்ட தேசங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. அக்கனிய போடுங்க. ஜெபம் பண்ணுங்க பாரத்தோட அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. ரீப்ரா காஃபா லாபா ரீபா ராஷாபா ராகாபா லாபா லேப்ரா காஃபா ராஷாதா ராகாபா லாபா ரீகாபா ராபா. மகிமை இறங்கட்டு பூமி எங்கும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. பூமி எங்கும் அப்பா நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்பா இப்படி வருகை ஆயத்தமா இருக்கிறது அப்பா. அப்பா ஒவ்வொரு வரை ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களை இன்னும் சுத்திகரிங்கப்பா. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னீங்களே. இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும்னு சொன்னீங்களப்பா. நாங்க இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதி செய்யணும் அப்பா. இந்த வருகைக்காக நாங்க இன்னும் ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆமென். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். அப்படியே ஜெபம் ஒரே பிராகா ஃபலா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இமய முதல் குமாரி வரை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். தேசம் எங்கும் சுவிசேஷம் வேகமா அறிவிக்கப்படுவதாக. தடைகள் மாறட்டும் அப்பா. தேசத்துல காணப்படுகிற அப்பா நரபலிகள் மாறட்டும். அப்படிப்பட்ட கொடுக்கிற ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. இந்த அப்பா இது இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவங்க மந்திரவாதிகள் மனம் திரும்பட்டும். ஹல்லேலூயா. மாந்திரிக தொழில ஈடுபடுகிற ஒவ்வொரு மந்திரவாதிகள் மனம் திரும்பட்டும். அந்த தொழில் எரியட்டும், அழிந்து போட்டும். ராகாபா லாபா. தேசத்தை சுத்திகரிங்க. தேசத்துல காணப்படுகிற தற்கொலை ஆவிகள், ஆக்சிடென்ட் ஆவிகள் அழியட்டும். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது அப்பா. இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் தடுத்து நிறுத்துங்கப்பா. அப்பா வாகனங்கள் அப்பா அதிவேகமாய் செயல்படுகிற அப்படிப்பட்ட காரியங்கள் குறைக்கப்படட்டும். ராபா ராகாபா லாபா ராஷாதா ராகாபா ராபா. glory. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. தேசம் உம்மை அறிகிற அறிவுல வளரட்டும் அப்பா. 140 கோடி ஜனங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். முழு உலகத்திலே இருக்கிற 800 கோடி ஜனங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் வருகை ஆயத்தமாகணும் அப்பா. உங்க வருகையில காணப்படணும் அப்பா. ஒருவர் கூட கெட்டு போறது நமக்கு சித்தம் அல்ல. எல்லாருக்காக நீங்க ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. உடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அப்பா நாங்கள் தரப்புல நின்று ஜெபிக்கிறோம். இரக்கம் செய்யுங்க. வாலிபர்களும் தேடட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு முதியோர்களையும் அப்பா. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு முதியோர்களையும் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆறுதல் படுத்துங்க. நீங்க ஆதரவா இருங்க, நடத்துங்க. ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கூட இருந்து நடத்துங்க. நீர் அப்பா நல்ல நேசரா இருந்து நீர் ஒவ்வொருவரையும்
நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தேசத்துல காணப்படுகிற எல்லா மதவாத கிரியைகள் எரியட்டும், இனவாதங்கள் எரியட்டும், ஜாதி வெறிகள் எரியட்டும். அப்ப எங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமங்கள்ல காணப்படுகிற இப்படிப்பட்ட ஜாதி கொடுமைகள்லாம் மாறட்டும், வெறிகள் மாறட்டும். தேசத்துல ஜனங்களுக்கு அப்பா, எங்க தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. ஆணவ கொலைகள்லாம் இல்லாம போட்டும்பா. ஆணவ கொலைகள் செய்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பட்டும். ஜனங்களுக்குள்ள காணப்படுகிற இப்படிப்பட்ட ஜாதி வெறிகள், மத வெறிகள் எரியட்டும், இன வெறிகள் எரியட்டும், எரியட்டும். ஆசீர்வதிக்கிறப்பா, இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். இலங்கை தேசத்தை செழிப்பு உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். அந்த தேசத்துல அப்பா தமிழர்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும். ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். முழு ஜனங்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப அந்த நாள்ல எங்களோடு இணைந்து ஜெபித்த, தேசத்திற்காய் பாரத்தோடு ஜெபித்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெருகட்டும், 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 பெருகட்டும். சந்தோஷத்துல நிரப்புங்கப்பா. எல்லையில ஒரு பெருக்கம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு ஜெயம் உண்டாகட்டும். எல்லா போராட்டங்களும் மாறட்டும், எல்லா சாப கட்டுகள் உடையட்டும். ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless.